இந்த ஃபேட்டி லிவரை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம எடுக்கலாம்? இந்த பேட் கொலஸ்ட்ராலோ இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் உடல்ல இருந்து குறையிறதுக்கோ, இன்னும் ஒரு சிலருக்கு ஒபிசிட்டின்ற பிரச்சனையும் இருக்கும். ஸோ அதிகமான ஒரு வெயிட் கெயின் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வெயிட் கெயினை நம்ம சமாளிக்கிறதுக்கு இந்த கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகளை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கும்போது நம்ம அடிக்கடி பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். அப்போது இந்த பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக இன்னும் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. இதில் இந்த பூண்டு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நமக்கு கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கும்? ஸோ தேவையில்லாத இந்த கொழுப்புகளை குறைப்பதற்கு நமக்கு இந்த பூண்டு எந்த அளவுக்கு உதவும்? சித்த மருத்துவத்தில் லசுனாதி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இது மலைப்பூண்டை அடிப்படையாக வைத்து மூலதனமாக வைத்து இதனோட இன்னும் சில மூலிகைகளை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சூரண வகை லசுனாதி சூரணம் அப்படின்னு சொல்றது. இந்த லசுனாதி சூரணத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? உண்மையிலே இது கொலஸ்ட்ரால் லெவலை எந்த அளவுக்கு நமக்கு குறைக்குது? ஸோ நீங்கள் ஒபிசிட்டின்னு வச்சுக்கோங்களேன், உடல் பருமன் அதிகமாக இருக்கிறீங்க. ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு இருந்தால் கொலஸ்ட்ரால் லெவலை நம்ம குறைக்கிறதுக்கு படாத பாடுபட்டணும். அப்போ இந்த லசுனாதி சூரணம் உங்களுக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்கும், இதயத்தை வலிமையாக்கும், இதய தசைகளை நமக்கு வலிமையாக்கும்.